Now let us see double angle identity. Identity 3.7. Sin 2a is equal to 2 sin a cos a. இதோடைய proof பார்க்கலாம். Already you have learned this identity in previous exercise. Sin of alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. இங்க 2a வரணும் அப்படின்னா alpha இருக்கிற இடத்துலையும் beta இருக்கிற பிளேஸ்லையும் a substitute பண்ணு. A plus a will become 2a. In the right hand side also you substitute in the place of alpha and beta as a. Now take alpha is equal to beta which is equal to a. So you have in the place of alpha a substitute pannu, beta liyum a substitute pannu, sin of a plus a which is equal to sin a cos a plus cos a sin a va nama sin a cos a no எழுதலாம். So when you add it up you get sin 2a is equal to 2 sin a cos a. So very simple proof. So இதை யூஸ் பண்ணி remark பார்க்கலாம். Now see the first point. Y is equal to sin 2x and y is equal to 2 sin x are different. ரெண்டுமே சேம் கிடையாது. நீங்கள் பார்த்த உடனே ஏதோ 2ன்ற நம்பர் வெளியே ஃபங்க்ஷனுக்கு வெளியே அவுட் சைடில் கொண்டு வரலாம், சைனுக்கு வெளியே கொண்டு வரலாம்னு நினைப்பீங்க. ஸோ ஆங்கிள் அப்படி கொண்டு வர முடியாது. அந்த சைனுடைய ஆங்கிள் தீட்டா இருக்கிற இடத்துல ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை வெளியே கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இங்கே sin 2x அப்படின்னு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் இதோடைய கோஎஃபிஷியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1. அதாவது இந்த கிராஃபுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1ஆக இருக்கும், மினிமம் வேல்யூ -1. அதே போல் இந்த ஃபங்க்ஷன் sin x இருக்கு இல்லையா, இதோடைய கோஎஃபிஷியன்ட் 2. அப்படின்னா இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 2 அண்ட் மினிமம் வேல்யூ இஸ் -2. So both are not same. They are totally different and moreover they differ in periods also. Now take the second point. Application of sin 2a is equal to 2 sin a cos a. இந்த ஐடென்டிட்டி எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். When an object is projected with speed u at an angle alpha to the horizontal over level ground, the horizontal distance range it travels before striking the ground is given by the formula r is equal to u square sin 2 alpha divided by g. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ரொஜெக்ஷனில் வைக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் பிளேயர் கிக்ட் அ ஃபுட்பால் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இது கிரவுண்டுன்னு அசியம் பண்ணிக்கோங்க. ஹியர் தெர் இஸ் அ ஃபுட்பால். இது ஃபுட்பால் பிளேயர் ஒரு எட்டி உதைக்கிறார் இல்லையா, ஹி கிக்ஸ் திஸ் பால். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா there is an angle, it makes an angle. So இது alpha அப்படின்னு assume பண்ணிக்கோங்க. So இந்த ball வந்து it travels along a path due to gravitational force, it again reaches the ground. So இந்த distance, இது எடுத்துக்கக்கூடிய distance தான் r அப்படிங்கிறோம். எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்குமே it has a speed. அப்போ இந்த ஸ்பீட், இந்த ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடை தான் நம்ம u அப்படின்றோம். Okay, therefore r is equal to u square sin 2 alpha divided by g, where g is a gravitational force. Clearly maximum value of r is u square by g. இதோடைய maximum value u square by g அப்படின்னு கொடுக்குறாங்க, u square by g. Because இந்த function sin 2 alpha இருக்கு இல்லையா, இதோடைய coefficient u square by g. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுடைய maximum value u square by g தான் இருக்கும். இங்கே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, sin 2x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ 1. இங்கே sin x உடைய கோஎஃபிஷியன்ட் 2 இருந்தால் இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ 2. அதே போல் தான் இங்கே sin 2 ஆல்ஃபான்ற அந்த ஃபங்க்ஷனோடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் u square by g. அப்போ இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ, ஆருடைய மேக்ஸிமம் வேல்யூ u square by g. அப்படின்னா sin 2 ஆல்ஃபாங்கிறது இட் டேக்ஸ் அ வேல்யூ 1. எப்போ வந்து சைனோடைய வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும், when it is sin, எப்போ சைனுடைய வேல்யூ 1 கிடைக்கும், 90 டிகிரி, அதாவது π/2. இப்போ ஆங்கிள் இங்கே என்னன்னு வருது, π/2 அப்படிங்கிறது வருது. அப்போ இங்கே 2 ஆல்ஃபாவை நீங்கள் π/2க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். 2 alpha is equal to π/2. So now bring this 2 here in the denominator. Therefore we have alpha is equal to π/4. Alpha is equal to π/4. Therefore, when the maximum value of r, it takes u square by g when the angle is π/4. So, இப்போ இதே ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து மாடுலஸ் அண்ட் லென்த்னும் சொல்லுவோம்.
length sin A cos A is equal to இதே போல ஐடென்டிட்டியில் நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா multiply both numerator and denominator by 2. So 2 sin A cos A அப்படிங்கிறது sin 2A. So divide பண்ணியிருக்கோம், 2வாலையும் divide பண்ணியிருக்கோம். So here you have 2. இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு எப்படி sin 2 ஆல்ஃபாவுடைய ஆருடைய மேக்ஸிமம் வேல்யூ sin 2 ஆல்ஃபாவுடைய கோஎஃபிஷியன்ட் சொன்னேன். அதே போல் sin x உடைய கோஎஃபிஷியன்ட் தான் மேக்ஸிமம் வேல்யூ, இந்த y உடைய மேக்ஸிமம் வேல்யூ 2 அப்படின்னு சொன்னேன். அதே போல் இதுக்கு என்னவா இருக்கும்? வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் sin 2a? இட் இஸ் 1/2. Therefore, the maximum value of this function is 1/2. Less than or equal to 1/2 னா என்ன அர்த்தம்? இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ அதிகபட்சம் 1/2 இருக்கும். ஓகே, இப்போ இது மாடுலஸோடைய வேல்யூ less than or equal to 1/2 அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாடுலஸோடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். இஃப் mod x is less than or equal to r, then we can write minus r is less than or equal to x, which is less than or equal to r. So இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி இங்கே mod sin a cos a is less than or equal to 1/2ன்னு இருக்குது. இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை எப்படி எழுதலாம்? minus 1/2 is less than or equal to length sin a cos a, அதாவது modulus sin a cos a is less than or equal to r. So that is what here we have. See here, minus 1/2 less than or equal to sin a cos a is less than or equal to 1/2. So இதோடைய maximum value 1/2. அப்படின்னா angle A என்னவா இருக்கும்? When A is 45 degree, what is the value of sin 45? 1/√2. And what is the value of cos 45? It is 1/√2. Multiply 1/√2 and 1/√2. It becomes 1/2. Therefore, the angle A is pi/4 and the maximum value is 1/2. Thank you, children.